அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் ஐப்பசி மாதத்தில் காத்திருக்கக்கூடிய அபாயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த 6 ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. அவங்க என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி நிறைவடைந்து ஐப்பசி மாதம் பிறக்க இருக்க போகிறதுங்க. ஐப்பசி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலம் அப்படிங்கிறது குரு அதிசார பெயர்ச்சி, சூரியன் புதன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இது சுப அசுப 2 விதமான பலன்களையும் கொடுக்கவிருக்கிறது. இந்த பதிவில் நாம சற்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்களை குறித்து பார்க்கலாம். ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டில் இருந்து உச்சமாகி இருக்க போகிறார். சூரியன் துலாம் வீட்டில் இருக்க போகிறாரு. சுக்கிரன் கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருக்க போகிறார். சுக்கிரன் வரக்கூடிய 16ஆம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார். இதனால் மிக பெரிய யோகம் உண்டாக பெறப்போகிறது. சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை அடைவதால் சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகம் உருவாகவிருக்கிறது. புதன் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விருச்சிக வீட்டிற்கு வரப்போகிறார். செவ்வாய் 10வது வீட்டுக்கு விருச்சிகத்தின் வீட்டுக்கு வருகிறார். செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வருகிறார்கள். வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறலாம். குரு புதனை பார்க்கறதுனால பெரிய அறிவு கூடிய அமைப்பு உண்டாகுங்க. அதே நேரம் பொதுவாக ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசிக்குள்ள நுழைவார். அந்த வகையில் சூரியன் கன்னியில் இருந்து துலா ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதனால் ஏற்கனவே புதன் இருக்கக்கூடிய பட்சத்தில் இதனால் 10 நாட்கள் மிகவும் பதற்றமாகவே இருக்கும். வணிக வளாகங்கள், துணிக்கடைகள், சந்தைகள், மண்டபங்கள் ஆகியவற்றில் அசம்பாவிதங்கள், இயற்கை சீற்றங்கள் நடைபெற வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாலி, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா, ஜப்பான், ஜெர்மன், பிரிட்டன், மாலத்தீவு நாடுகளில் பூகம்பம், சுனாமி போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை, வெள்ளம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மதுரை, தேனி, தூத்துக்குடி, சிவகாசி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தீ விபத்துக்கள், நெரிசல், அசம்பாவிதங்கள் ஏற்பட கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் துலாம், மிதுனம், கும்பம் ராசியில் பிறந்த அரசியல் புள்ளிகளுக்கு கண்டம் இருக்கிறது. அதனால் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் அவர்கள் அதிகளவு கவனத்தை செலுத்த வேண்டும். விபத்துக்கள், அறுவை சிகிச்சை போன்றவை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் உஷாராக செயல்பட பாருங்க. சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதே நேரம் ரிஷபம், மகரம் ராசிகளுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிக அளவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்க வேண்டும். சிம்மம், மேஷம், தனுசு ராசிக்காரர்கள் சற்று குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். அவர்கள் அவசரப்படாமல் கலந்தாலோசித்து முடிவு செய்ய வேண்டியது அவசியமாக ஒன்றுங்க. எதிலையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிக உஷாராக இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது துலாம், மிதுனம், கும்பம், ரிஷபம், மகரம், சிம்மம் ஆகிய 6 ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க பெற போகிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது
முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளில் அதிகப்படியான கவனத்தை செலுத்த பாருங்க. திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம், நீங்கள் புதிதாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். உத்தியோக சூழலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடையாதுங்க. வீட்டு சூழ்நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தார் மத்தியில் சிறு சிறு பிரச்சனைகள், சின்ன சின்ன விபரீதங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க. இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தள்ளி போடுவது நல்லதுங்க. குழந்தைகள் சில விஷயங்களில் தங்களுடன் கருத்து வேறுபாடு கொள்வாங்க. நீண்ட பயணங்களின் போது போக்குவரத்து சிக்கல்கள் தவிர்க்க முடியாதவை. தொழில் மற்றும் வணிகம் மெதுவாகவே முன்னேறும். வேலையில் கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். தடைகள் இருந்தாலும் நீங்கள் தொடங்கிய வேலை சரியான நேரத்தில் முடிக்கப்படலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் மந்தமாகி விடுங்க. முக்கியமான விஷயங்களில் சொந்த எண்ணங்கள் ஒன்று சேர முடியாமலும் போகலாம். தொழில் வேலைகளில் ஸ்திரத்தன்மை குறைவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால் மன ரீதியான பிரச்சனைகள் உருவாகலாம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் தள்ளி போகுங்க. பழைய கடன்கள் ஓரளவுக்கு அடைக்கப்படும். நிதி சிக்கல்களில் இருந்து அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் சில விஷயங்களில் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பிரச்சனைகள் இருக்கலாம். பால்ய நண்பர்களுடன் வாக்குவாதங்கள் உருவாகலாம். பணியாளர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது கிடையாது. குழந்தைகளினுடைய கல்வியில் கவனத்தை செலுத்துவது நல்லது. தொலைதூர இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் சில துன்பங்களையும் ஏற்படுத்தலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்காதுங்க. ரியல் எஸ்டேட் தகராறுகள் தீர்வை நோக்கி நகரும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க. நண்பர்களிடமிருந்து தொழிலில் முதலீடுகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் நிதி விவகாரங்களில் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். குழந்தைகளின் வேலை முயற்சிகள் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். சுற்றியுள்ளவர்களுடன் எதிர்பாராத வேறுபாடுகள் உருவாகும். வருமானத்தை மீறிய செலவுகள் இருக்கத்தான் செய்யும். மற்றவர்களின் விவகாரங்களில் இருந்து சற்று விலகி இருக்கிறது நல்லது. கூட்டு தொழில்கள் மந்தமாகத்தான் இருக்கும். அதே நேரம் கடந்த காலத்தில் இருந்து நிதி நிலைமை ஓரளவுக்கு மேம்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நிதி சிக்கல்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும். வெளிப்படையான காரணமின்றி குடும்ப உறுப்பினர்களுடன் தகராறுகள் ஏற்படலாம். ஊழியர்கள் தங்கள் மேல் அதிகாரிகளிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிய கடன் முயற்சிகள் சரியாக நடக்காது. உடல் நலம் குறித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படலாம். அதே நேரம் பணியாளர்கள் கூடுதல் பொறுப்புகளில் இருந்து விடுபடுவாங்க. வீடு கட்டும் யோசனைகள் நடைமுறைக்கு வரலாம். அதே நேரம் நெருங்கிய நண்பர்கள் உதவியுடன் புதிய முயற்சிகள் தொடங்கப்படும். கடின உழைப்புக்கு உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் அங்கீகாரம் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அப்படிங்கிறதுனால எல்லாத்திலையுமே நிதானத்தோடு பொறுமையுடனான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். திடீர் பயணங்களால் சில பல விஷயங்களில் பார்த்தோன்னா அலைச்சல்கள் ஏற்படலாம். நிதி சிக்கல்கள் உருவாகலாம். எதிர்பாராத சில நஷ்டங்களும் உருவாகலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு மத்தியில் சில பல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். விபத்துக்களை தவிர்க்க தங்களுடைய குழந்தைகளை கவனமாக கண்காணிக்க வேண்டியது அவசியமாகிறது.
விளையாட்டு விபத்துக்களுக்கு எதிராகவும் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. இதற்கு இடையில சமூக திட்டங்கள் திடீரென மாற ஆரம்பிக்கும். வேலை சம்பந்தமான பயணங்கள் தங்களுக்கு அலைச்சலையும் மனசோர்வையும் உண்டாக்கலாம். வீட்டு கடமைகள், வீட்டினுடைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான டென்ஷன், கோபங்கள் வெளிப்படலாம். இது ஒரு கடினமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறது. அப்படிங்கிறதுனால இந்த 6 ராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கை உணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க.